இந்த ஆலயமானது மக்களிடையே அற உணர்வு, பக்தி, சகோதரத்துவம், சமத்துவத்தை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் என விளைகின்றோம். ஸ்ரீராமன் சுவாமியே நாம் எல்லாம் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா மிக சிறந்த நேர்மையானவர், மனித குலத்துக்கு எப்படி வாழ வேண்டும் என்றும் நம்ம நாட்டை எப்படி காக்க வேண்டும் என்றெல்லாம், எப்படி அரசு ஆள வேண்டும் என்றெல்லாம் நமக்கு சொல்லித்தந்தது ராமாயணம். அந்த ராமாயணத்தில் கதாபாத்திரமான ஸ்ரீராமர் பிறந்த ஊர் தான் அயோத்தியா. அவர் பிறந்த நாள்னால ஜென்மபூமி அப்படின்னு நம்ம அயோத்தியாவை சொல்கிறதுனால, அந்த அயோத்தியிலேயே இப்போ நம்ம எல்லாம் காத்து கொண்டிருந்த இந்த ஸ்ரீராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நமக்கெல்லாம் மிக சந்தோஷமும் அனுகிரகத்தையும் தருகிறது. அனைவரும் அயோத்தியா சென்று நாம் ஸ்ரீராமரை தரிசிக்க வேண்டும். நமக்கு கிடைத்த புண்ணிய கஷேத்திரமான ஸ்ரீ அயோத்தியா ஸ்ரீராமர் கோவில் பிரதிஷ்டா அன்றும் நமக்கெல்லாம் ஒரு தீபாவளியாக கண்டு எல்லோரும் விளக்கேற்றி இந்த நிகழ்வை நாம் கொண்டாட வேண்டும். அதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் இந்த ராமர் கோவில் திறந்து வைத்து நாம் எல்லோரும் அயோத்தியா செல்ல வேண்டும். அதுதான் அடுத்த பெரிய விஷயம். பாரத நாடு பழம்பெரும் நாடு. இந்த நாட்டினுடைய சிறப்பு ஆன்மீகம் சார்ந்தது இந்த நாடு. ஆகவே உலக நாடுகளுக்கெல்லாம் ஆன்மீகத்திற்கு ஒரு வழிகாட்டுகின்ற ஒரு சிறப்பு நம்முடைய பாரத தேசத்திற்கு உண்டு. வடக்கே கங்கை முதல் தெற்கே நம்முடைய ராமேஸ்வரம் வரை உள்ளது பல்வேறு திருத்தலங்களை சார்ந்திருக்கின்றது. தெற்கே இருப்பது நமக்கு புனித தலங்களாக திருக்கோயில்கள் அமைந்திருப்பது போல வடக்கே தீர்த்த தலங்களும் அமைந்திருப்பது பெருமைக்குரியது. அந்த வகையிலே நமக்கு அயோத்தி என்பது ராமருடைய ஜென்மபூமியாக அவர் அவதரித்த திருத்தல ஊராக போற்றப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த திருத்தலத்திலே நம்முடைய மக்களுடைய பெரும் எதிர்பார்ப்போடு இருந்த திருத்தலம் ராமருடைய ஆலயம் மீண்டும் அமைக்கப்பட வேண்டும் என்பது நீண்டகால கனவாக அமைந்திருந்தது. அந்த வகையில் அந்த திருத்தலமானது இப்பொழுது மிகச் சிறப்பான முறையிலே பொலிவான வகையிலே மத்திய அரசாங்கம் அதற்கான ஒரு முன்னெடுப்பை எடுத்து அதை அமைத்திருக்கின்றார்கள். அந்த ராமர் அவதரித்த அந்த மண்ணானது ஒரு புனித மண்ணாக போற்றப்படுகின்றது. அந்த தலத்திலே நீண்டகால கனவாக இருந்த அந்த கோயிலானது இப்பொழுது அமைக்கப்பட்டு இந்தியா முழுவதும் இருந்து துறவியர் பெருமக்கள் அந்த விழாவிலே கும்பாபிஷேக விழாவிலே கலந்து கொள்ள இருப்பது இந்த மண்ணிற்கு உரிய ஒரு சிறப்பு. அந்த வகையிலே ராமனை பற்றிய பல்வேறு வரலாறுகள் நமக்கு உண்டு. வால்மீகியினுடைய வரலாறு வடக்கே அமைந்திருக்கின்றது. தெற்கே எடுத்துக்கொண்டால் கம்பர் நம்முடைய தமிழிலே மிகச் சிறப்பான முறையிலே கம்ப ராமாயணத்தை காவியமாக படைத்திருக்கின்றார். ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற வகையிலே ராமனும் சீதையினுடைய வரலாறு, லக்ஷ்மணன் அவரோடு இருந்து அவருக்கு செய்தது, பரதன் ராமனுடைய பாதுகை எடுத்து சென்று அந்த நாட்டை ஆண்டது, 14 ஆண்டுகள் வனவாசமாக அவர் இங்கே வந்து மீண்டும் சீதையை மீட்டெடுத்து சென்று அந்த இடத்திலே அவர் ஆட்சி செய்தார் என்பது மிகச்சிறப்பாக போற்றப்படுகின்றது. அது ராஜ்யமாக போற்றப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த அயோத்தியிலே மீண்டும் நம்முடைய இந்த ராமருக்கு திருக்கோயில் அமைந்திருப்பது பல்வேறு சான்றோருடைய முயற்சியிலே இங்கு அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த நாள் நமக்கெல்லாம் ஒரு புனித நாளாக போற்றப்படுகின்றது. அந்த திருக்கோயிலானது உலக வரலாற்றிலே இடம்பெற இருப்பது நமக்கு இந்தியர்களுக்கெல்லாம் பெருமை மிக்கதாக இருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.